வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று தொடர் மௌனம் பற்றி என்னுள் எழுந்த ஒரு கவியை பதிவு செய்கிறேன். நாள் நவம்பர் 23, 24. தொடர் மௌனத்தில் 8ஆம் நாள் 9ஆம் நாள் திருவண்ணாமலை அறிவித்திருக்கோவிலில் நிகழ்ந்த தொடர் மௌன நிகழ்ச்சியில் 8ஆம் நாள் 9ஆம் நாள் குரு அவரின் சீடர் கூடலூர் பாஸ்கர் ஐயாவின் மௌனம் சிறப்பு என்பது பற்றி இக்கவியை பதிவு செய்கிறேன். சித்தன் போக்கு கூறி, மெய் உணர்வு கூறி, குழந்தை தன்மை கூறி, குணத்தை கூறி, பித்தன் நிலையை கூறி, பிரம்மத்தை கூறி, மௌனம் நிலையை கூறி, உடல் அசையா நிலை கூறி, வாய்ப்பேசா நிலை கூறி, மனமசையா நிலை கூறி, உயிரோடு உயிர்கலப்பு நிலையை விளக்கி, தவநிலையும் தற்சோதனையும் சிவநிலையை உணர்த்தும் எனக் கூறி, தேவையற்றதை விட வேண்டும், தூய்மை பெற பூஜ்ஜியமாம் இருக்க பூஜ்ஜியமாம் இருக்க வழி கூறி, உதாரணம் சுண்டல் பயிரை நமக்கு விளக்கி, அருள்நிதி தருவது நாம் பிறருக்கு அருளை தருவதற்கே என விளக்கி, மௌன குருவின் சீடர் தாய் மாணவரை காட்டி, எண்ணமில்லா நிலையே மௌனத்தில் சிறப்பு என ஓதி, குருவின் சீடர் கூடலூர் பாஸ்கர் ஐயா வாழ்க. மௌனமே இறையின் மொழி, மகரிஷி உயர்வு சுத்தவெளி, மனதில் உணர்வோம் சுத்தவெளி, மண்ணில் வாழ்வோம் நிறைவழி, ஊழ்வினை போக்கிட உத்தமன் உரைவகன்ற ஆசான், குரு தந்த இறை ரகசியம் உணர்த்தி, கருமையம் காட்டி, வினைகளை போக்கி தூய்மை பெறவே மௌனம் சிறப்பு என விளக்கிய ஆசான் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.